பாமகவின் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். தேர்தல் நெருங்கும் போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சைக்கிள் சின்னம் இன்றைக்கு போல அன்றைக்கும் கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையிலே நான் நேரடியாக இருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய இரட்டை இலை சின்னத்திலே நான் அன்றைக்கு போட்டியிட்டேன். அதுதான் கூட்டணிக்கு எந்த நியாயமும் கூட. அதே வகையிலே அதற்கு பிறகு இந்த முறை தேர்தல் ஆணையத்தில் பல முறை எங்களுடைய வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தார்கள், வழக்கு தொடர்ந்தார்கள். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சைக்கிள் சின்னம் கிடைக்க வேண்டும் என்று. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட 2 வருடங்களுக்கு முன்பு 3 தொகுதியிலே நாங்கள் சைக்கிள் சின்னத்திலே தான் போட்டியிட்டோம் என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த முறை மீண்டும் சைக்கிள் சின்னம் வழங்க முடியாத ஒரு சூழலை தேர்தல் ஆணையம் கூறியது. 2000 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடந்தபோது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து பிரதமர் மோடி தலைமையிலே இந்தியாவிலே ஒரு நல்லாட்சி வளர வேண்டும், உயர வேண்டும், அத்தகைய ஆட்சிக்கு மத்தியிலே நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று அதிமுக கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலுடைய கணக்கை வைத்து இந்தியாவினுடைய பொருளாதார உயர்வு பாதுகாப்பை வைத்து கூட்டணி மாறினார். அதே நிலையிலே இன்றைக்கு அதிமுகவோடு நேரடியாக இருக்கின்ற பாமகவும் அந்த நிலை எடுத்தது என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு டெக்னிக்கலி எலெக்ஷன் கமிஷன் மூலம் சைக்கிள் சின்னம் கிடைக்காத சூழலிலே நான் நேரடியாக கூட்டணியிலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். இதுதான் உண்மை நிலை. கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கட்சியை தொடங்கிய பிறகு 4-5 தேர்தலை சந்தித்து விட்டேன். முதல் தேர்தலில் தோப்பு சின்னம், 2வது தேர்தலில் ஆட்டோ சின்னம், 3வது தேர்தலில் இரட்டை இலை சின்னம், 4வது தேர்தலில் நாங்கள் விரும்பும் சைக்கிள் சின்னம். இவ்வளோ சின்னம் நான் மாறியிருக்கேன். அதனால சின்னம் என்பதை விட எங்களுடைய பணியும் முக்கியம், களப்பணியும் முக்கியம், கூட்டணியுடைய பலமும் முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்படுகிறோம். அதிமுக தமிழகத்தினுடைய முதல் கட்சி, பாஜக இந்தியாவினுடைய முதல் கட்சி. இந்த 2 கட்சியோடும் நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று கூறும்போது இந்த 2 சின்னமும் நல்ல அரசை அமைக்கக்கூடிய சின்னமாக நாங்கள் கருதுகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த சின்னத்திலே போட்டியிடுகிறோம். மேலும் நான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறேன் என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். நாங்க அதை வேற விதமா பார்க்கிறோம். அமைச்சர்கள் தற்போது மக்களுடைய மனநிலையிலே பலவீனமாக இருக்கிறார். காரணம், நேர்மை இல்லை, வெளிப்படை தன்மை இல்லை, ஊழல்வாதிகளாக பெயர் எடுத்திருக்கிறார்கள். எதிர்மறை வாக்கு அமைச்சர்கள் மீது மிக அதிகமாக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தேர்தல் வியூகத்தை நாங்கள் முறையாக சரியாக செய்து
வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்திற்கு செல்கிறோம். சாதாரண வேட்பாளரை விட இன்றைக்கு திமுக அமைச்சர்களுக்கு அவ்வளவு எதிர்ப்பு. சாதாரண மக்கள் மத்தியில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவர் துறையின் சார்பிலே ஊழல். எல்லா துறையை சார்ந்தவர்களும் பல அமைச்சர்கள் மீது தங்கள் கோபத்தை காட்டுவதற்கு இதுதான் நேரம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளும். மக்கள் மத்தியிலே ஊழல்வாதிகளை எடுத்து சொல்லும். மீண்டும் 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 மக்கள் ஊழலுக்கு வாக்களிக்க மாட்டார்கள்.